ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இந்த மேக்கப் எப்படி நான் க்ரியேட் பண்ணேன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எந்த மேக்கப் நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடியும் நம்ம ஸ்கின் கேர் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கின்னுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சராக வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம ஸ்கின்னில் அந்த மேக்கப்பும் ஸ்டே ஆகும். அதே மாதிரி நம்ம ஸ்கின்னுக்கும் எந்த ஒரு இதுவுமே வராது. ஸோ நான் இமாலின் மாய்ஸ்சரைசர் வச்சு நல்லா மாய்ஸ்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நைக்காவோட ஸ்ட்ரோக் க்ரீம். இப்போ வந்து நம்ம டேரெக்டாக நம்ம யூஸ் பண்ணால் எந்த அளவுக்கு நமக்கு க்ளோ கிடைக்குதுன்னு பாருங்கள். நான் வெறும் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிவிட்டு தென் அதில் வந்து ஒரு நைக்கா ஸ்ட்ரோக் க்ரீம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது எந்த அளவுக்கு கிளிட்டரியாக என்னோடய ஃபேஸை வந்து நல்லா பளபளன்னு வச்சுருக்கு பார்த்தீங்களா. இது ரொம்பவே நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்ட்ரோக் க்ரீம். நான் எல்ஏ கேர்ளோட கன்சீலர் யூஸ் பண்ணியிருக்கேன். கன்சீலர் எதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா, உங்களோட பிக்மெண்டேஷனை ஹைட் பண்ணுறதுக்காக. எனக்கு வந்து டார்க் சர்க்கிள் மட்டும்தான் இருக்குது, மித்தபடி பிக்மெண்டேஷன்னு பார்த்தா ரொம்ப இல்லை. அப்புறம் வாயை சுற்றி கொஞ்சம் கருப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்களும் நீங்கள் கன்சீலர் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் ஃபவுண்டேஷனோ இல்லை டேரெக்டாக நீங்கள் வந்து அடுத்து ஒரு காம்பேக்டோ யூஸ் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நல்லாவே இருக்கும். இதெல்லாம் நீங்கள் ஹைட் பண்ணாமல் நீங்கள் பண்ணும்போது எப்படி இருக்கும்னா, உங்கள் மேக்கப் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கும்போது க்ரே ஆகிடும். அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்டெப் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ எனக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கன்சீலர் வச்சு நான் அதை கவர் பண்ணிக்கிறேன் என்னோடய டார்க் சர்க்கிளை. அதுக்கப்புறம் இஎல்எஃப்லேருந்து ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். இந்த ஃபவுண்டேஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பயங்கரமாக உங்கள் ஸ்கின்னில் வந்து பிளெண்ட் ஆகும். லாங் ஸ்டே கூட உங்களுக்கு இது. நீங்கள் ஏதாவது ஃபங்க்ஷன் போகிறீங்கன்னா தாராளமாக இந்த ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணலாம். இது உங்களுக்கு அஃபோர்டபுளான ரேஞ்ச் தான். ஸோ உங்களால் இதை அஃபோர்ட் பண்ண முடியும் இந்த ஃபவுண்டேஷன். ஸோ இதை நீங்கள் போட்டுட்டு போகும்போது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது உங்களுக்கு கிராண்டாகவே உங்களுக்கு காட்டும். அந்த அளவுக்கு இது வந்து சூப்பராக இருக்கும். நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணணுன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நைக்காவில் இருக்குது, அமேசானில் இருக்குது. நான் நைக்காவில் தான் வாங்கினேன். எந்த அளவுக்கு வந்து பிளெண்ட் ஆகிருக்கு பாருங்கள். உங்கள் ஃபேஸில் எந்த அளவுக்கு இந்த மேக்கப் வந்து அழகாக வந்து நம்ம போட்ட அந்த ஸ்ட்ரோக் க்ரீம் பார்த்திங்களா, அந்த ஒரு ஷைனை வந்து அந்த ஃபவுண்டேஷனுக்கு மேலேயே கொடுக்குது. அதனால தான் நான் வந்து மாய்ஸ்சரைசரோடு மிக்ஸ் பண்ணாமல் மாய்ஸ்சரைசர் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது மேலே நான் வந்து ஸ்ட்ரோக் க்ரீம் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ நான் காம்பேக்ட் போட்டு செட் பண்ணிக்கிறேன். இது மேக் காம்பேக்ட்டு. என்னோடய ஸ்கின் கலருக்கு ஏற்ற மாதிரி ஒரு காம்பேக்ட் எடுத்து செட் பண்ணிவிட்டு இப்போ ஐப்ரோ ஜெல் வச்சு நான் என்னோடய ஐப்ரோஸை ஃபில் பண்ணிக்கிட்டேன். இது பிஎஸ்ஐயோட ஐப்ரோ பொம்மேட். எனக்கு எப்பயுமே வந்து கொஞ்சம் ப்ராடாக இருக்கிற மாதிரி ஐப்ரோஸ் வரைஞ்சி தான் பிடிக்கும். அது எனக்கும் என் ஃபேஸ்க்கு செட் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். இப்போ ஓட்டோவோட ஒரு லிக்விட் ப்ளஷ் தான் எடுத்திருக்கேன். இதை நீங்கள் மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் லிப்ஸுக்கு போட்டுக்கலாம், உங்கள் ஐஷேடோவாக யூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் ப்ளஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து 2 ஷேடு இருக்குது. நான் வந்து டஸ்கி ஸ்கின் டோனுக்கு என்ன மேட்ச் ஆகுமோ அந்த மாதிரி ஒரு ஷேடு எடுத்திருக்கேன். நம்ம இந்தியன் ஸ்கின் டோனுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி. ஸோ வந்து நம்ம ப்ளஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம், ஐ ஷேடோவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எல்ஏ கேர்ள்லேயே ஒரு கான்டோர் எடுத்துக்கிறேன். நான் இன்றைக்கி பவுடர் கான்டோர் எதுவும் போடல, லிக்விட் பேஸ்லேயே எல்லாமே போட்டுக்கிறேன். ஸோ கான்டோர் வந்து நல்லா குலுக்கிட்டு பண்ணுங்கள். ஏன்னா எல்ஏ கேர்ள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு ஆயில் கன்சிஸ்டன்சி மாதிரி தான் வரும். நீங்கள் அதை வந்து நல்லா ஷேக் பண்ணிட்டு யூஸ் பண்ணும்போது தான் அதில் வந்து கரெக்டாக அது அந்த ஆயில் எல்லாமே மிக்ஸ் ஆகி உங்களுக்கு அது வெளில வரும்போது கான்டோர் சூப்பராக வரும். உங்களால் ஸ்கின்லவும் போட முடியும். ஸோ நல்லா குலுக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா ஷேக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமேட்டு யூஸ் பண்ணுங்கள். நான் கான்டோர் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து லைட்டாக கொஞ்சம் வெயிட் போட்டதுனால டபுள் சின் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அந்த டபுள் சின் ஹைட் பண்ணுறதுக்காக நான் அந்த போன்லேயுமே அந்த சீக் போன்லேயுமே போட்டுக்கிறேன். இதையே நான் நோஸ் கான்டோருக்கும் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கே தெரியும் ஃப்ளாலெஸ்ஸாக இருக்குது. அதே சமயம் அந்த நம்ம போட்ட அந்த ஸ்ட்ரோக் க்ரீமும் வெளியே வந்து அந்தளவுக்கு ஒரு மாதிரி க்ளாஸி ஃபீல் கொடுக்குது. உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த மாதிரி க்ளாஸியாக ஃபினிஷிங் பண்ண பிடிக்கும் அப்படின்னா, மேக்கப் பண்ண பிடிக்கும்னா நீங்கள் தாராளமாக நைக்கா ஸ்ட்ரோக் க்ரீம் வந்து யூஸ் பண்ணலாம். நான் அதே ஓட்டோவோட அந்த லிக்விட் ப்ளஷ் இருக்கு இல்லையா, அதையும் நான் ஐ ஷேடோவாகவும் யூஸ் பண்ணிக்கிறேன்.
ஃபஸ்ட்டு ஒரு பேஸாக யூஸ் பண்ணிக்கிறேன். ஐஷேடோவில் ஒரு பேஸாக யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம ஸ்கின்னுக்கு ஆப்டாக இருக்கணும், ரொம்ப வித்தியாசமாக இருக்கக்கூடாது நம்ம போட்ட ஐஷேடோ. ஸோ அதனால இதை வந்து நான் ஃபஸ்ட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பிளெண்ட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நான் ஐஷேடோ போடுவேன். அகெயின் நான் என்ன பண்ணுறேன்னா என்னோடய ஸ்டோக் க்ரீம் எடுத்து ஹைலைட்டராக யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அது இன்னுமே பார்த்தா ரொம்ப க்ளாஸி ஃபினிஷாக எனக்கு கொடுக்கும். இது ஒரு நைட் டைம் நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி மேக்கப் பண்ணிட்டு போனீங்கன்னா அந்த லைட்டுக்கும் உங்களோட மேக்கப்புக்கும் செம்மையாக இருக்கும். ஸோ நல்ல ஃபினிஷிங்கும் இது கொடுக்கும். இப்போ வந்து என்னோடய ஃபேஸை வந்து நான் கான்டோர் பண்ணேன் இல்லையா, கான்டோர் பண்ண ஏரியா வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியணுன்றதுக்காக ஒரு ஹைலைட்டர் வச்சு என்னோடய ஃபேஸில், அதுவும் எல்ஏகளோட தான் ஹைலைட்டர் வச்சு என்னோடய ஃபேஸை வந்து இன்னும் கொஞ்சம் கான்டோர் பண்ணதை தெரிகிற மாதிரி பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஐஷேடோ போயிடலாம். இன்றைக்கி நான் பிளாக் கலர் சாரீ வித் கோல்டுன்றதுனால அதே காம்போலே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவுட்டர் ஏரியாவில் வந்து நான் பிளாக்கும் இன்னர் ஏரியாவில் வந்து ஒரு கோல்டை வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். எப்பயுமே தனித்தனியாக தெரியக்கூடாது நீங்கள் ஐஷேடோ போடுறது, அது பிளெண்ட் ஆகி ஒன்றா தான் இருக்கணும். அதனால லைட்டாக அந்த இடத்துல லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கோங்க நல்லா. இப்போ கண்ணுக்கு கீழேயுமே அந்த ஐலைட் கீழேயுமே நான் அதை போட்டுக்கிறேன். பிளாக் கலரில் ஐஷேடோ போட்டுட்டு அதுக்கு மேலே நான் காஜல் போட்டுக்க போகிறேன். காஜல் வந்து சாம்பர் எடுத்திருக்கேன். சாம்பர் வந்து நான் ஆக்சுவலாக எப்பயுமே என்னோடய பிரைட்ஸுக்குமே நான் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காஜல் அது. நம்ம ரெகுலர் யூஸ்க்குனா மேப்ளின் அந்த மாதிரி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இன்சைட்டில் இருந்து கூட வாங்கிக்கலாம். இன்சைட் வந்து கொஞ்சம் அந்த இன்டென்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். பட் ரெகுலர் யூஸ்க்கு நான் ரொம்ப இன்டென்ஸாக போட தேவையில்லை அப்படின்றவங்க நீங்கள் இன்சைட் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வாங்கிக்கலாம். எனக்கு இன்டென்ஸாக தான் போட பிடிக்கும் அப்படின்றவங்க மேப்ளின்லேருந்து வாங்கிக்கலாம். அது நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்டராக இருக்கும் மேப்ளின் பொறுத்தவரை. இது இன்சைட்டோட ஒரு ஐலாஷஸை வந்து என்னோடய லேஷஸை வந்து கொஞ்சம் விங்கியாக பண்ணுறதுக்காக இந்த மஸ்காரா யூஸ் பண்ணியிருக்கேன். இது இன்சைட்டோட மஸ்காரா. லிப்ஸுக்கு வந்து எப்பயுமே நீங்கள் வந்து அவுட்லைன் கொடுக்கும்போது ஒரு ப்ரௌன் ஷேடில் கொடுங்க, ஒரு டார்க் மெரூன் ஷேடில் கொடுங்க. அந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் உள்ளே வந்து ஒரு லைட்டான ஒரு நியூட் ஷேடு இந்த மாதிரி கொடுக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். நான் இப்போ ப்ரௌன் ஷேட் கொடுத்துருக்கேன், உள்ளே ஒரு நியூட் ஷேட் கொடுத்து என்னோடய லுக்கை நான் ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேன். ஜும்காலாம் போட்டுட்டு என்னோடய லுக் ஃபினிஷ் ஆயிடுச்சு. இந்த லுக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் பாய்.